அருமை நண்பர்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் எண் 4. இந்த பாடமானது காப்பீட்டின் ஒப்புதீடு பற்றி பார்க்க இருக்கிறோம். காப்பீட்டின் ஒப்புதீடு, இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது இந்த பாடத்தோட தலைப்பு. ஏன்னா இந்த ஒப்புதீடுங்கிறது ஒரு ப்ராசஸ், சரிங்களா? இந்த ப்ராசஸை செய்யக்கூடிய ஒரு நபரின் பெயர் என்ன? யாரு? ஒப்புதீட்டாளர் அல்லது காப்பீட்டு ஏற்பாளர், அண்டர் ரைட்டர். சரியா? இந்த அண்டர் ரைட்டிங் பண்றவங்க பேரு அண்டர் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்வை நோக்கிய பார்வையில நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். 4 கேள்வியில இருந்து 6 கேள்விகள் வரைக்கும் இந்த பாடத்திலிருந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம்? லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தரலாமா? இந்த ஒப்புதீட்டினுடைய செயல்முறைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு இதுல பார்க்க போறோம். ரைட்டா? இந்த ஒப்புதீடு செய்வதற்கு தேவையான தகவல்கள் என்னென்ன, எப்படி திரட்டப்படுகின்றன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த இன்னல் ஒண்ணு படிச்சோம் இல்லையா, ஹசார்ட் அப்படின்ட்டு. அதுல 2 வகை இருக்குன்னு படிச்சோம். உடல்நல இன்னல், நெறிமுறை சார்ந்த இன்னல்னு பார்த்தோம். பிசிக்கல் ஹசார்ட், மாரல் ஹசார்ட் அப்படின்னு, இல்லைங்களா? அதை பத்தி நம்ம இந்த பாடத்துல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். மனித உயிரின் மதிப்பு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஹியூமன் லைஃப் வேல்யூ. அடுத்ததா பாருங்க, மீளுரிமைகள்லாம் லயன் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மீளுரிமைகள் பத்தி, லயன் பத்தி பார்க்க போறோம். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, இந்த பாலிசிக்கான திட்டத்திற்கான பிரீமியம் எப்படி விலையிடப்படுகிறது, எப்படி கால்குலேட் பண்றாங்க ஒரு ஆக்சுவரியல்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு முகவராக இந்த பிரீமியத்தை எப்படி கணக்கிடுவது, இதையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப சில பாலிசிகள் போனஸுடன் கூடிய பாலிசிகளாக விற்கப்படுகின்றன. அந்த பாலிசிகளின் போனஸ் எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுங்கிறத இதுல பார்க்க போறோம். இந்த ஒப்புதீட்டை பொறுத்தவரையில முகவருக்கு என்ன பங்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா இந்த பாடத்துல? ஃபர்ஸ்ட் இந்த ஒப்புதீடுனா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்பதான் பாடத்துக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சிடலாம் இதுல. சரியா? ஒப்புதீடுனா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. அபாயத்தை கணக்கிடல் அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த நபரின் மீது, இந்த முன்மொழிவாளர் மீது ரிஸ்க் இருக்கிறது என்று கணக்கிடக்கூடிய முறை இது ஒப்புதீடு. இப்படி வச்சுக்கலாம். ஒரு முன்மொழிவாளர் எந்த அளவுக்கு பிரீமியம் கட்ட வேண்டும் அப்படிங்கறதை கணக்கிடக்கூடிய முறை அப்படின்னு வச்சுக்கலாம். பாத்தீங்களா? அபாயத்தை மதிப்பிடல் ஒப்புதீடு, அண்டர் ரைட்டிங்கிறது இதுதான். அல்லது பிரீமியத்தை கணக்கிடல் அப்படிங்கிறது இதனுடைய இது. சரியா? இந்த முன்மொழிவினை ஏற்றுக்கொள்ளலாமா மறுக்கலாமா? சரியா? அப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் சாதாரண பிரீமியம் விகிதத்திலே ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லது அடிஷனல் பிரீமியம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா, அந்த ஒரு விஷயம். இப்படி எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு பேர் தாங்க ஒப்புதீடு. இந்த பாலிசியினை நிபந்தனைகளோடு ஒத்துக்கொள்ள வேண்டுமா, நிபந்தனை இல்லாமல் ஒத்துக்கொள்ள வேண்டாமா, கொள்ள வேண்டுமாங்கிற பாக்குறதா இந்த இதுங்க. சரியா? இந்த ஒப்புதீடை பொறுத்தவரையில ஒவ்வொரு குறிப்பிட்ட முன்மொழிவாளரும் ஒரு குறிப்பிட்ட பூலுக்கு போகுதுன்னு சொன்னோம் நம்ம, இல்லைங்களா? சேகரித்தல் விதி அப்படின்னு பார்த்தோம். எந்த கூட்டத்துல, எந்த குழுமத்துல, எந்த பூல்ல இந்த முன்மொழிவாளரை சேர்ப்பது, அதற்கு தகுந்தபடி பிரீமியம் கணக்கிடணும் இல்லையா? அந்த விஷயத்தை பார்க்கறதா ஒப்புதீடு. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அபாயத்தை கணக்கிடல், பிரீமியத்தை கணக்கிடுதல். சரியா? அடுத்து ஒரு பாலிசியை ஏற்பதா மறுப்பதா என்று பார்ப்பது, இதுக்கு ஒப்புதீடு அப்படின்னு சொல்லி பேரு, அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி பேரு. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப இந்த ஒப்புதீட்டை கவனிக்கிறவரை, இந்த நிர்வாகத்தை பார்க்கிறவர் யாரு? காப்பீட்டு ஏற்பாளர் அப்படின்னு சொன்னோம், அண்டர் ரைட்டர் அப்படின்னு. அவர் மிக கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த காப்பீட்டு ஏற்பாளர் தான் ஒரு முன்மொழிவினை ஏற்பதா மறுப்பதா அப்படிங்கிற விஷயத்தை ஒரு முடிவெடுக்கிறார். ஒரு பாதகமான நபரை ஒரு கூட்டத்திற்குள் சேர்த்து விட்டால் அந்த பாலிசி திட்டத்தினுடைய ஆயுள் நிதிக்கு பாதிப்பு ஏற்படும். சரியா? அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு லாபம் குறையும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த காப்பீட்டு ஏற்பாளர் இந்த ஒப்புதீட்டில், இந்த அண்டர் ரைட்டிங் ப்ராசஸில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒப்புதீனுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கு நம்ம பார்க்க போறோம். வெரி சிம்பிள். இதனுடைய செயல்பாடு என்னன்னா, வகை பிரித்து தேர்ந்தெடுத்து கணக்கிடணும். அந்த வருகிற முன்மொழிவை வகை வகையாக பிரிக்கணும், அதுல தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? சோ இந்த பூலுக்கு உண்டான நபர் வேறு, இந்த குழுமத்துக்கு உண்டான நபர், அதற்கு தகுந்தபடி பிரீமியம் கணக்கிட வேண்டும். சோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு பாருங்க. விண்ணப்பதாரனுடைய விவரத்தை திரட்ட வேண்டும். அந்த ஒப்புதீட்டுல அந்த விவரங்களை திரட்டுறாங்க.
அந்த முன்மொழிவாளருடைய எல்லா டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், குடும்ப டீடைல்ஸ், பிசிக்கல் டீடைல்ஸ், சரிங்களா, ஹாபிட்ஸ் இப்படி எல்லா டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அபாயத்தை மதிப்பிடுறாங்க. ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கு இந்த முன்மொழிவாளர் மேல, சரியா? அந்த அபாயத்தை கணக்கிட்டாச்சு அப்படின்னா ஆற்றலுள்ள வெளிப்பாட்டை ஒரு பார்வை பார்க்கறாங்க. இதில் எந்த விஷயம் மிகுந்த அபாயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கறாங்க. அப்ப இதற்கு உண்டான நஷ்ட வாய்ப்பு எவ்வளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, இந்த லைனையும் பார்க்கறாங்க. இந்த விஷயம் நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது, எந்த அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அந்த கணக்கு பார்க்கறாங்க. இதுக்கப்புறம் இந்த முன்மொழிவுல முடிவு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? இந்த முன்மொழிவுல ஏற்கலாம், மறுக்கலாம். ஏற்கலாம் அப்படின்னா மருத்துவ அறிக்கை கேட்டுட்டு அப்புறம் ஏற்கவா, இல்ல அடிஷனல் பிரீமியத்தோட இந்த பாலிசியை ஏற்கவா அப்படின்னு அப்புறம் முடிவு எடுக்கிறாங்க. சரியா? அப்போ இதுக்கப்புறம் தான் வகை பிரித்து பிரீமியத்தை கணக்கு போடுறாங்க. இந்த முன்மொழிவாளர் இந்த திட்டத்திற்கு இவ்வளவு காப்பு தொகைக்கு இந்த பயன்களுக்கெல்லாம் சேர்த்து இவர் எவ்வளவு பிரீமியம் கட்ட வேண்டியது இருக்குன்னு கணக்கு போடுறாங்க. பாலிசிக்கு ஏற்றுக்கொண்டால் பாலிசி ஆவணத்தை தயார் செய்கிறார்கள். இதுதாங்க இந்த அண்டர் ரைட்டிங்கோட ப்ராசஸ், ஒப்புரையினுடைய ஒரு செயல்பாடு. என்னென்ன சொன்ன ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணலாமா? பாருங்க. விண்ணப்பதாரருடைய விவரத்தை திரட்டுதல், அபாயத்தை மதிப்பிடல், ஆற்றலுள்ள வெளிப்பாட்டை மதிப்பிடல், நஷ்ட வாய்ப்பை அறிதல், முன்மொழிவில் முடிவெடுத்தல், வகைப்படுத்தி பிரீமியம் கணக்கிடல், பாலிசி ஆவணம் தயார்படுத்தல். சரியா? இவ்வளவு விஷயங்கள் இந்த ப்ராசஸ்ல வருது. இப்போ ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, விண்ணப்பதாரருடைய விவரம், முகவரினுடைய ரகசிய அறிக்கை, இதையெல்லாம் வைத்து ஏதாவது மோசடி எண்ணங்கள் ஏதாவது இருக்கா, இதுல பாலிசி போடுவதில் மோசடி எண்ணங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கணும். இந்த முன்மொழிவாளர் அதிகபட்ச சாத்தியத்திற்கு உண்டான இழப்பு எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தட் இஸ் மேக்ஸிமம் பாசிபிள் லாஸ், அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கணும். சரிங்களா? இது முக்கியமான பார்வை. ஒருவேளை இந்த முன்மொழிவை சற்று தள்ளி வைக்க வேண்டும், சில நாள் கழித்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு காப்பீட்டு முடிவெடுக்க கூட இதில் வாய்ப்பு இருக்கிறது. சரியா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மிக கவனையோட வச்சுக்கணும். அப்ப இந்த ப்ராசஸோட முதல் இதா என்ன சொன்னோம்? ஸ்டெப்பா தேவையான தகவல்களை திரட்டணும்னு சொன்னோம். எப்படி திரட்ட முடியும்? அதுக்கு என்னென்ன வழிகளை தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அடிப்படையா நம்ம எதிலிருந்து தகவல் திரட்டுறோம்? அந்த முன்மொழிவாளர் நிரப்பி கொடுத்த முன்மொழிவு படிவத்திலிருந்து அந்த முன்மொழிவாளருடைய விவரங்கள் நம்மளுக்கு தெரிய வருகிறது. முன்மொழிவு படிவம் அது ஒரு சோர்ஸ் ஃபார் அவர் நெசசரி டீடைல்ஸ் அபவுட் த கிளையன்ட். சரியா? அடுத்து பாருங்க. சோ முகவர்கிட்ட இருந்து பல டீடைல்ஸ் கிடைக்குது. முகவர் ஏஜென்ட்ஸ் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் தர்றாருல, ரகசிய அறிக்கை, அது வரித்துறை கிட்ட இருந்து இவருடைய வருமானம் பற்றிய சில விவரங்கள் கிடைக்கிறது, வரி ஆலோசகர்கிட்ட இருந்து கிடைக்கிறது. சரிங்களா? சோ மருத்துவ அறிக்கைகள் இருந்து இவருடைய உடல்நிலை பற்றிய சில விவரங்கள் நம்மளுக்கு டீடைல்ஸ் கிடைக்குது. கூடுதல் விவர வினாப்பட்டியல், எக்ஸ்ட்ரா கொஸ்டினர் அடண்டம் சொல்லுவோம் இல்லையா, அடிஷனல் ரிப்போர்ட், அந்த விவரங்களில் இருந்து நம்மளுக்கு சில டீடைல்ஸ் கிடைக்குது. எம்எச்ஆர்னு சொல்லுவோம், அதாவது நெறிமுறை இன்னல் அறிக்கை அப்படின்னு, மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட், அதுல இருந்து இந்த முன்மொழிவாளருடைய நெறிமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. சில பாலிசிகளில் அந்த காப்பீட்டு நிறுவனத்துடைய ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் சில தகவல்களை தரும். சரியா? இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் நாம் ஒரு நபரினுடைய ஒரு முன்மொழிவாளருடைய தகவல்களை திரட்டலாம். ஏன்னா இந்த தகவல் எல்லாம் திரட்டின அப்புறம் தான் அந்த ஒப்புறுதியாட்டாளர் அல்லது காப்பீட்டு ஏற்பாளர் அண்டர் ரைட்டர் என்ன செய்ய முடியும்? இந்த அபாயத்தை கணக்கிட முடியும். சரியா? அப்ப எப்படி கணக்குறோம்? இந்த ஹசார்ட் இன்னலை பொறுத்து தானே கணக்குறோம். அப்ப இன்னல் அப்படி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, போன சாப்டர்ல டீட்டெயிலா பார்த்தோம்ல, இன்னல்னா என்ன, இதுதான் பெரிலை ஏற்படுத்தக்கூடிய காரணம் அப்படின்னு நம்ம படிச்சோம். சரிங்களா? பெரில்ங்கிற சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, புகைப்பிடித்தல்ங்கிறது ஒரு இன்னல். ரைட்டா? அந்த இன்னல் என்ன செய்யுது? லங் கேன்சரை கிரியேட் பண்ற சம்பவத்தை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம படிச்சோம்ல. அப்ப அந்த இன்னல்னா என்ன, அது ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்னல் ஹசார்ட் ரெண்டு டைப், உடல் சார்ந்த இன்னல், நெறிமுறை சார்ந்த இன்னல். சரியா? உடல் சார்ந்த இன்னல் அப்படின்னா என்ன? பிசிக்கல் ஹசார்ட். நெறிமுறை சார்ந்த இன்னல்னா என்ன? மாரல் ஹசார்ட். இப்படி ரெண்டு டைப் இன்னல் இதுல இருக்கு. இந்த உடல்நல இன்னல் எப்படின்னா, வயது அது ஒரு உடல்நல இன்னல். வயது அதிகமானால் ரிஸ்க்கு அதிக அபாயம் இருக்கு இல்லைங்களா, ரிஸ்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சற்று அதிகம். வயது குறைவுனா சற்று ரிஸ்க் குறைவு. ரைட்? அடுத்து வேலை, பார்க்கின்ற வேலை,
அது அபாயத்திற்கு உண்டான வேலையா இல்லையா அப்படிங்கறத அதை வச்சு நிர்ணயிக்கலாம் நம்ம. ரைட்டா? உதாரணத்துக்காக வாகன ஓட்டி வேலை பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நண்பர். அது கொஞ்சம் ரிஸ்கான வேலை. ரைட்டா? சோ அடுத்தது பாருங்க, பாலினம் ஆனா பெண்ணா, அது உடல்நல ரிஸ்க்ன்றாங்க. சரியா? உடல்நல இன்னல், உடல்நல ஹசார்ட், பிசிக்கல் ஹசார்ட் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க பழக்க வழக்கங்கள், புகைப்பிடிக்கும் பழக்கம், மது அருந்தும் பழக்கம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடல்நல இன்னல். சில ஆபத்தான பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டிருப்பாங்க, அந்த பொழுதுபோக்கை பொறுத்து அதுவும் பிசிக்கல் ஹசார்டுக்குள்ள தான் வருது. இவைகள் எல்லாம் பிசிக்கல் ஹசார்ட், உடல்நல இன்னல்கள். இந்த நெறிமுறை சார்ந்த இன்னல்கள் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஒருத்தனுடைய ஆபத்தை விளைவிக்க கூடிய சுபாவங்கள். சரியா? அது இது இந்த மாரல் ஹசார்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத சில விஷயங்களை வச்சு ரொம்ப எச்சரிக்கையா இருப்பார் காப்பீட்டு ஏற்பாளர். அதிக வயதுல அதிக இன்சூரன்ஸ் தொகைக்கு காப்பீடு கேட்டு பாலிசி கேட்டு ஒரு முன்மொழிவு படிவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாரு. ஏன்னா மாரல் ஹசார்ட் இருக்கா இல்லையா, ஒரு தவறான நோக்கத்தில் பாலிசி எடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் முன்மொழிவு வருகிறதான்னு பார்க்கணும்ல. பாப்பார். இன்னொரு விஷயம், வருமானமே ஒருத்தருக்கு இருக்காது, இன்சூரபிள் இண்டஸ்ட்ரி இல்லாத அளவுக்கு இருப்பாரு, அவருக்கு அதிக அளவுல காப்பு கேட்டு முன்மொழிவு வரும், அப்ப எச்சரிக்கையா இருப்பாரு. சில நேரங்கள்ல வருமானம் இருக்கும், அவருடைய வருமானத்தை விட அதிக பிரீமியம் கட்டுவதாக பாலிசிக்கு உண்டான முன்மொழிவு வரும். இதெல்லாம் கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாரு. ரைட்டா? ரொம்ப அருமையா இருந்துச்சா இந்த பிசிக்கல் ஹசார்ட் மாரல் ஹசார்ட் அப்படிங்கிறது? நல்லா புரிஞ்சிட்டீங்களா? இப்போ ஏன்னா இந்த அண்டர் ரைட்டிங்ல முக்கியமான விஷயம் அந்த ஹசார்ட் தான், இன்னல் தான். ரைட்டா? இப்போ இந்த அண்டர் ரைட்டிங்ல ஓகே ஹசார்ட பத்தி பார்த்தோம். ஆனா இந்த அண்டர் ரைட்டிங் இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்றோம். நம்ம ரெண்டு டைப் இருக்கு இந்த அண்டர் ரைட்டிங்ல. ரைட்டுங்களா? என்ன அண்டர் ரைட்டிங்ல ரெண்டு டைப்? பினான்சியல் அண்டர் ரைட்டிங், மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. இந்த நிதி சார்ந்த ஒப்புதீடுனா என்ன? அதாவது காப்பீட்டு பற்று, இது வந்து நிதி சார்ந்த விஷயம். ஒரு நபர் மீது காப்பீட்டு பற்று இருக்கிறதா இல்லையான்னு ஒரு பார்வை, எந்த அளவுக்கு இருக்கிறது. ரைட்டா? அடுத்து பாருங்க, ஒரு மனித உயிரினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொன்னோம் இல்லையா, அதை பார்க்கிறது என்னது? நிதி சார்ந்த ஒப்புதீடு. ரைட்? அடுத்து நெறிமுறை இன்னல் ஏதாவது இருக்கா, மாரல் இன்னல் ஏதாவது இருக்கா, மாரல் ஹசார்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அதுதான் அடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த நெறிமுறை இன்னலை நிதி சார்ந்த விஷயங்களை ஒப்புதீடு செய்யும் போது பார்ப்போம். ரைட்டா? சோ இந்த விஷயங்கள்லாம் நிதி சார்ந்த ஒப்புதீடு அல்லது நிதி சார்ந்த அண்டர் ரைட்டிங். எது சொல்லியிருக்கோம்? காப்பீட்டு பற்று, மனித உயிருடைய மதிப்பு. ரைட்டுங்களா? சோ ஏமாற்றும் நோக்கத்தில் ஏதாவது பாலிசி எடுக்க வந்திருக்கிறார்களாங்க மாதிரியான விஷயங்கள். ரைட்? அடுத்து பாருங்க, இந்த மருத்துவம் சார்ந்த ஒப்புதீட்டுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மருத்துவ சோதனை என்பது அனைவருக்கும் தேவையில்லை. சரியா? ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் சாதாரண ஆயுளாக இருக்கிறார்கள். அதாவது அந்த அளவுக்கு உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, உயிருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய நோய்கள் இல்லாதவாறு பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். சரியா? எனவே அந்த மாதிரி அனைவருக்கும் மருத்துவ சோதனை தேவை என்பது பொருத்தமற்றது. அடுத்தபடியாக நம்முடைய நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் மருத்துவ சோதனை செய்யும் அளவுக்கு வசதிகள் இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்லலாம். அப்ப அத்தனை பேருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் தேவையில்லை. சரிங்களா? மருத்துவ பரிசோதனை தேவையில்லை. ஒரு சில பேருக்கு தான் மருத்துவ பரிசோதனை என்பது அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த மருத்துவ சார்ந்த இந்த ஒப்புதீடு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. மருத்துவ சோதனை கொண்டது, மருத்துவ சோதனை அற்றது. சரியா? சோ மெடிக்கல் அண்டர் ரைட்டிங், நான் மெடிக்கல் அண்டர் ரைட்டிங் அப்படி ரெண்டு வகையா சொல்றாங்க. சரியா? இப்போ ஒப்புதீடுனுடைய வகைகள் என்னன்னு கேட்டா சொல்லிடுவீங்களா? நிதி சார்ந்த ஒப்புதீடு, அடுத்து என்ன சொன்னோம்? சொல்லுங்க. மருத்துவம் சார்ந்த ஒப்புதீடு. இந்த மருத்துவம் சார்ந்த ஒப்புதீடு ரெண்டு டைப் சொன்னோம். மருத்துவ சோதனை தேவையுள்ள காப்பீடு ஒப்புதீடு, மருத்துவ சோதனை தேவையில்லாத ஒப்புதீடு, ரெண்டு டைப் பார்த்தோம். சரியா? இப்ப அடுத்த முக்கியமான விஷயம் ஒண்ணுக்கு போறோம். அடுத்த பாயிண்ட், அஞ்சாவது, மனித உயிரினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறோம். ஆனா பொதுவா நாம எல்லாருமே சொல்லுவோம், மனித உயிருக்கு மதிப்பு வந்து விலை மதிப்பற்றது, அதை எப்படி இங்க கணக்கு போட முடியும்னு சொல்றோம். இந்த மனித உயிரினை பணத்தால் அளவிட முடியாது. சரியா? we can't measure human life value in figure அப்படின்னு சொல்லுவோம் நாம.
ஆனால் there is a value for every human life. எதை பொறுத்து? அவர் வருமானம் பார்ப்பதை பொறுத்து ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. சரிங்களா? ரொம்ப சுருக்கமா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வரேன் நான். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்ப நான் வருடத்திற்கு 8000 ரூபாய் வருமானம் பார்க்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்காக சின்ன தொகையை எடுத்துக்கிறேன். இந்த காலத்தில் வெறும் 8000 ரூபாயை வைத்தெல்லாம் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. சரியா? ஒரு உதாரணத்துக்காக ஒரு சின்ன தொகையாக கணக்கிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்திருக்கிறேன். வருடத்திற்கு 8000 ரூபாய் நான் வருமானம் பார்த்து என்னுடைய வீட்டிற்கு கொடுக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் வங்கியில டெபாசிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8% வட்டி கொடுக்கக்கூடிய வங்கியில் நான் டெபாசிட் செய்கிறேன். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன செய்யும்? இந்த 8000 ரூபாய வருஷம் வட்டியா கொடுக்குமா? சரி, நான் என்ன செஞ்சேன்? வருடத்துக்கு 8000 வருமானம் பார்த்து கொடுத்தனா? அந்த 1 லட்சம் என்ன செய்யுது? 8000 ரூபாய் வருமானமா கொடுக்குதா? அப்ப நானும் அந்த 1 லட்சம் ரூபாயும் ஒன்று. வெரி சிம்பிள் தானே ஒரு குவான்டிஃபை பண்ணோம்னா. அப்ப என்னுடைய மதிப்பு அந்த கேஸ்ல எப்படி? அந்த எக்ஸாம்பிள்ல 1 லட்சம். அப்ப ஒரு மதிப்பு இருக்குங்களா? அப்ப ஹியூமன் லைஃப் வேல்யூவை குவான்டிஃபை பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். ஏன்னா இந்த மனித ஆயுளின் மதிப்பு என்பது ஒரு யார்ட் ஸ்டிக்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதனுடைய மதிப்பை அறியக்கூடிய ஒரு அளவுகோல். ஏன்னா இந்த காப்பீட்டு துறையில இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மதிப்பை பெற்றிருக்கிறது. ஏன்னா ஒரு நபருக்கு எந்த அளவுக்கு காப்பீட்டு தேவை இருக்கிறது, எந்த அளவுக்கு காப்பு தொகை கொடுக்கலாம் என்பது இதனை பொறுத்து தான் அமைகிறது. சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு நபருக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் கொடுக்கலாம்னு? இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூக்கு வேணும்ல. பாருங்க எவ்வளவு அருமையான விஷயம் இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ. சரிங்க, இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ எப்படி தான் கால்குலேட் பண்றது? அது என்ன மெத்தட்? ரைட்டா? இஸ் தேர் எனி மெத்தட் டு கால்குலேட் ஹியூமன் லைஃப் வேல்யூ? நிறைய முறைகள் இருக்கின்றன. ஹியூமன் லைஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வேல்யூ இருக்கு. இந்த பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில 2 முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 முறைகள் என்னன்னு பாருங்க. வருமான மாற்று முறை, எளிய முறை. 2 முறை. அப்ப மறந்துடக்கூடாது. ஹியூமன் லைஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 முறைகள் என்னன்னு கேட்டா கரெக்டா சொல்லிடணும். வருமான மாற்று முறை, அடுத்து என்னது? எளிய முறை. அல்லது எளிய முறைக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கோம், வட்டி முறை அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸியா புரியுறதுக்காக. சரியா? இப்ப இந்த வருமான முறைன்னு சொன்னேன் பாத்தீங்களா? வருமான முறை அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு நபரினுடைய எதிர்கால வருமானத்தினுடைய இன்றைய மதிப்பு. இதுதான் இந்த வருமான மாற்று முறையில நம்ம மனித ஆயுளுடைய மதிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய முறை. என்ன சொல்லியிருக்கேன்? நல்லா தெளிவா கவனிச்சிருக்குங்க. எதிர்கால வருமானத்தினுடைய இன்றைய மதிப்பு அப்படின்னா என்ன? இப்ப சப்போஸ் ஒரு நபருக்கு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அவர் 60 வயது வரை வேலை பார்ப்பார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அது அந்த நபரை பொறுத்த விஷயம். சரியா? இருந்தாலும் வைத்துக் கொள்வோம், உதாரணத்துக்காக வைத்துக் கொள்ளலாம். வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் பார்ப்பார் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ இப்ப மீதி உள்ள 20 வருடங்களுக்கு அவர் மொத்தம் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? கரெக்ட். சோ ரிமைனிங் இந்த 20 இயர்ஸ், 40 வயசுக்கு அப்புறம் 60 வயசு வரைக்கும் அவர் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். கரெக்ட்டுங்களா? சம்பாதிப்பார் எதிர்காலத்துல. அப்ப இந்த 20 லட்சம் ரூபாயினுடைய பிரசன்ட் மதிப்பு, கரண்ட் வேல்யூ, அதுதான் இந்த ஒரு மனிதனுடைய வருமானம். சரியா? இது விதவிதமா கால்குலேஷன் பண்ணலாம். இப்ப நான் சொன்ன மெத்தடை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இதை கண்டுபிடிக்க தனித்தனி மெத்தட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வித்தியாசமானது. இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் சொன்னேன், ஒரு நபர் வருஷத்துக்கு வருமானம் பார்க்கிறார் அப்படின்னா இப்படி கூட இருக்கலாம். ஒரு நபர் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வருமானம் பார்ப்பாரு. 5 வருடத்துக்கு ஒரு முறை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய வருமானத்துடைய இன்கிரிமெண்ட் இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். மொத்தம் 5 வருஷத்துக்கு அதே வருஷம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார்னு வச்சுக்கோங்க. அப்ப 25 லட்சம் ரூபாய். ரைட்டா? ஒருவேளை அவருக்கு 10% இன்கிரிமெண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 5 லட்சத்தினுடைய 10% எவ்வளவு? 50,000 ரூபாயா? அப்ப 6ஆவது வருஷத்துல இருந்து அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 5,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அப்ப முதல் 5 வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிப்பார்னு எடுத்துக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்கு அதை எடுத்துக்கணும். கரெக்ட். 5,50,000 ஒரு வருஷத்துக்கு வீதம் 7,50,000 ரூபாய் சம்பாதிப்பாரு. கரெக்ட் தானே? அப்ப முதல் 5 வருஷத்துல 25 லட்சம். ரைட்டா? தப்பா சொல்லிட்டேனா? முதல் 25 லட்சம் தானே. அடுத்து மீதி உள்ள 5 வருஷத்துக்கு என்ன கணக்கு பார்க்கணும்? நம்ம 5 லட்சம் அதனுடைய 50,000 10%. 5,50,000 ரூபாங்கிறது எவ்வளவுக்கு? ஒரு வருஷத்துக்கு. 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 25 லட்சம் பிளஸ் 50,000 ரூபாய் 2 லட்சம், 27 லட்சம்.
அடுத்து அப்ப முதல் 5 வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா, இரண்டாவது 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 27,500 லட்சம் ரூபா. இப்ப கூட்டிக்கணும். இது அடுத்த 10 வருஷத்துக்கு, இப்படியே 20 வருஷத்துக்கு கூட்டணும். இதுதான் எதிர்காலத்தில் அவர் வாழ்க்கையில் சம்பாதிக்க இருக்கின்ற பணம். இத பிரசன்ட் வேல்யூ போடணும், இன்ஃப்ளேஷன் வேல்யூ பெர்சன்டேஜ் போட்டு போடணும். போட்டு பாத்தீங்கன்னா அதுதான் இன்றைய மதிப்பு அந்த நபருடைய. இதுதான் வருமானம் மாற்று முறை அப்படின்றாங்க. இன்னொரு முறை என்ன? எளிய முறை, வட்டி முறைன்னு சொன்னோம்ல. என்ன உதாரணமா சொன்னேன் பாருங்க. அவருக்கு அந்த முறைக்கு பேர் தான் எளிய வட்டி முறை. எப்படி? நான் வருஷத்துக்கு 8,000 ரூபாய் வருமானம் பார்க்கறேன், 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டா என்ன ஆகும்? அது 8,000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா? அந்த 1 லட்சம் ரூபான்னு சொன்னேன் இல்லையா? அதுதாங்க என்னது மதிப்பு. எளிய முறையில கண்டுபிடிக்க வேண்டியது. சரியா? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பிராக்டிக்கலா? ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நபர் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு வருமானம் பார்க்கிறார் என்று கணக்கு பார்த்துக் கொள்ளுங்க. உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வருமானம் பார்க்கிறார். கரெக்டா? குட். இப்போ இந்த 5 லட்சம் ரூபாய் வருடம் அவங்க வீட்டுக்கு போகணும். ஏன்னா அவருடைய வேல்யூ அவ்வளவு. கரெக்டா? அவர் இறந்தாலும் கூட அவங்க வீட்டுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் போகணும். அப்படின்னா எந்த தொகையினை முதலீடு செய்தால் அது வட்டியாக இந்த 5 லட்சத்தை வருடம் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொகை தான் மனித வேல்யூ மதிப்பு. அப்ப எந்த தொகையினை சார் நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னா அது அந்த வங்கி கொடுக்கின்ற வட்டி வீதத்தை பொறுத்து. வட்டி வீதத்தை பொறுத்து. இப்ப என்னுடைய எக்ஸாம்பிள் ஒரு 8% வட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் 8,000 ரூபாய் கணக்கு பார்த்தேன். சரிங்களா? அதே போல இந்த மனித ஆயுள் மதிப்பை ரொம்ப முக்கியம் மனசுல வச்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் ஒரு காப்பீட்டு எவ்வளவு தேவை அப்படின்னு அளவிடக்கூடிய ஒரு அளவுகோல் நம்ம சொன்னோம். சரியா? ஒரு அருமையான விஷயங்களை நம்ம கத்துருக்கோம் நம்ம இது வரைக்கும். இப்ப லயன் அப்படின்னு ஒண்ணு படிப்போம், லீன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சரியா? அப்படின்னா மீள் உரிமை அப்படின்னு அர்த்தம். நம்ம எளிய மொழியில பேசுவோம். இந்த லீன், மீள் உரிமை, இதுக்கு எளிய மொழியில என்ன சொல்லணும்னா குறைக்கப்பட்ட காப்பு தொகைன்னு வச்சுக்கலாம். இல்லையா? அது இதுக்கு வச்சோம்ல, நம்ம பெய்ட் அப் வேல்யூக்கு வச்சோம். அப்ப வேற வார்த்தை வச்சுக்கலாமா? குறிப்பிட்ட காலத்திற்கு கட்டுப்பாடு. இதாங்க சரியான வார்த்தை, நம்மளுக்கு எளிதா புரிஞ்சிருச்சு. குறிப்பிட்ட காலத்திற்கு கட்டுப்பாடுங்கிறது இந்த லீனுக்கு உண்டான வார்த்தையா நம்ம வச்சுக்கலாம். அதாவது சில நபர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளாக அவர் மீது இருக்கக்கூடிய அபாயங்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ கொஞ்சம் அவர் பாலிசி எடுக்க வரும்போது ரிஸ்க் அதிகமா இருக்கு. இன்னும் 2 வருஷம் ரிஸ்க் குறையலாம், 2 வருஷம் கழிச்சு. அடுத்த 2 வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் குறையலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எவ்வளவுக்கு காப்பு தொகையை கேட்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம காப்பு கொடுக்க முடியுமா? ஏன்னா இப்ப ரிஸ்கான பேர்சனா இருக்காரு, அவர் பேர் வழியாக இருக்கிறார். சரியா? அப்ப என்ன செய்யறோம்? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 15 வருஷத்துக்கு ஒருத்தர் பாலிசி வேணும்னு கேட்கிறாரு. 1 லட்சம் ரூபாய் காப்பு தொகைக்கு பாலிசி வேணும்னு கேட்கிறாரு. சரிங்களா? 15 வருஷம் டேர்ம் காலம், 1 லட்சம் ரூபாய்க்கு காப்பு தொகை கேட்கிறாரு. ரைட்டா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் லீன். இப்படி ஒரு கட்டுப்பாடு போடுறது. எப்படின்னா முதல் வருடம் அவர் இறந்தா எவ்வளவு தந்துருவோம்? 75,000 ரூபாய் காப்பு தொகை தந்துருவோம், 1 லட்சம் தரமாட்டோம். சரியா? இரண்டாவது வருடம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மரண இடம் என்ன தருவோம்? 80,000 ரூபாய் தருவோம். ஆனா 1 லட்சம் இல்ல. மூன்றாவது வருடம்னா என்ன செய்வோம்? 85,000 ரூபாய் தருவோம். அப்ப பாருங்க என்ன ஆகுது? வருடம் அந்த கொடுக்கக்கூடிய காப்பு தொகை, ஈட்டுக்காக கொடுக்கக்கூடிய காப்பு தொகை 5% கூடிக்கே இருக்கா? கேட்டீங்களா? இப்ப 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் எப்ப இறந்தாலும் என்னதான் ஈடு என்னதான் கொடுப்போம்? 1 லட்சம் தான் கொடுப்போம். சோ முதல்ல 5 வருஷத்துக்கு தான் அந்த கட்டுப்பாடு. பொதுவாக என்ன செய்வோம்னா அது ஒரு லாங் டேர்மா 15 வருஷம் இருக்குன்னு வைங்க. இந்த கட்டுப்பாடுகள் அந்த லாங் டேர்ம்ல 3 1 பங்கு காலத்துக்கு இருக்கும். பொதுவாக இந்த 15 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு கட்டுப்பாடு. புரிஞ்சுட்டீங்களா இந்த லைனை பத்தி? அதாவது இது எதுக்கு பதிலான முறைன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிக பிரீமியம் வசூலித்தல் ஒரு முறை இருக்குல்ல, அதான் அந்த ரிஸ்கை பொறுத்து அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய மாற்று முறை இது. சரியா? மாற்று முறை இது. இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் இருக்குங்க, அதனால நீங்க எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டுங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்க ஒரு சில கட்டுப்பாடுகளோட பாலிசி தாங்க அப்படிங்கறத லைன். சரியா? இப்போ இந்த 5 முதல் 5 வருஷம் சொன்னோம் இல்லையா, முழு 1 லட்சம் ரூபாய் காப்பு தொகை தந்தோமா? கிடையாது. 75,000 ரூபாய் 80,000 ரூபாய் இப்படித்தான் தந்தோம். அப்ப இந்த காலத்திற்கு மீளுரிமை காலம் அப்படின்னு பேர், லீன் பீரியட், கட்டுப்பாட்டு காலம். சரிங்களா? சோ ரொம்ப அருமையான டாபிக். ரைட்டா? ஏன்னா இந்த லைன்ங்கிறது இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மலேரியா காய்ச்சல் ஃபீவர் இருக்குன்னு வைங்க. ரைட்டா? ஒரு வாரத்துல போயிரும்ல. கரெக்ட்?
அப்போ நம்ம பக்கத்துல வந்து அண்ணனோ தம்பிக்கோ மலேரியா ஃபீவர் இருக்குன்னா அது பக்கத்துல ஒரு 4 நாளைக்கு போக மாட்டோம், அந்த மலேரியா ஃபீவர் போற வரைக்கும். ஏன்னா அந்த 4 நாளைக்கு தான் ரிஸ்க். அது மாதிரி இந்த குறிப்பிட்ட 5 வருடங்களுக்கு மட்டும்தான் ரிஸ்க், குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் ரிஸ்க். அந்த மாதிரி நேரங்களில் இந்த லைன் என்பது விதிக்கப்படும். சரியா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்க, லைன் இன்னொரு சுருக்கமா சொல்றீங்க. குறிப்பிட்ட காலத்திற்கு கட்டுப்பாடு அப்படிங்கறதா லயன். சரியா? சோ லயன் காலத்துல, லீன் காலத்துல, மீளுரிமை காலத்துல முழு காப்பு தொகையும் கொடுக்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் இந்த காப்பு தொகையானது ஆரம்ப காலகட்டத்தில் வருடாவடங்கள் கூடுகின்றன. இதுதான் ரிவிஷன் பாயிண்ட்ஸ். நல்லா ஞாபகம் லைன் பத்தி. சரியா? இப்போ ஒரு பாலிசியினுடைய பிரீமியத்தை எப்படி விலையிடுறாங்க, ஆக்சுவரியல்ல கணக்கு பார்க்கறாங்க அப்படின்னு நாம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்டாலிட்டி டேபிள்னு ஒரு அட்டவணை வச்சிருக்காங்க. இந்த அட்டவணை 1000 பேருக்கு எத்தனை பேர் இறப்பார்கள் ஒரு வருடத்துல, அந்த குறிப்பிட்ட வயதினர், அந்த குறிப்பிட்ட பூல்ல இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு கணக்கு பார்த்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? இந்த அட்டவணை டேபிள்ல இருக்கக்கூடிய பிரீமியம் தான் ரிஸ்க் பிரீமியம் அல்லது அபாய பிரீமியம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த பிரீமியத்துல இருந்து இதுக்கப்புறம் வந்து லோடிங் சேர்த்துவாங்க, பளு ஏற்றுவாங்க. எதுக்காக? மெச்சூரிட்டி குடிக்க இருக்கா, ரைட், அந்த சேமிப்பு பார்ட் இருக்கு, அந்த சேம் பார்ட் ஒரு லோடிங். சோ போனஸ்ல இது பங்கு வரக்கூடிய பாலிசியா, அப்ப போனஸுக்காக கொஞ்சம் லோடிங்ஸ். இப்படி பல விஷயங்களுக்காக, பயன்கள், போனஸ், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இந்த லோடிங்ஸ், பழுயேற்றுதல் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதுல இருந்து அபாய பிரீமியத்துல இருந்து இந்த கணக்கு பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இந்த வாங்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்யறது வட்டி கிடைக்குது இல்லையா, அந்த வட்டி கிடைக்கிறதுக்காக இந்த தொகையிலிருந்து சற்று கழிச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த வாடிக்கையாளர் செலுத்தக்கூடிய பணத்திலிருந்து வட்டி என்கிற வருமானம் வருகிறது. அந்த வட்டியினுடைய ஃபேவர் இந்த வாடிக்கையாளருக்கே செல்லணுங்கிறதுக்காக அந்த வட்டியில கொஞ்சம் கழிச்சுக்கிறாங்க. சோ கழிச்ச அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வரக்கூடியதான் பிரீமியம் அப்படின்றாங்க. இதுதான் பிரீமியம். இதுதான் ஒரு நிறுவனத்துல பிரீமியம் விலையிடக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? இது பல டைப் இருக்கு பிரீமியம். சிங்கிள் பிரீமியம் பாலிசி இருக்கு, ஒரே தவணையில கட்டிடுவாரு. ஆனா டேம் 15 வருஷம் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறதோட சரி, மீதி 15 வருடத்துக்கு கட்ட வேண்டியதில்லை. அடுத்து நிலையான பிரீமியம், இதுதான் பொதுவாக நடைமுறையில் இருக்கக்கூடியது. வருடம் அதே தொகையை கட்டிட்டு இருப்பாங்க, வித்தியாசமா வருடம் மாற மாற மாறாது. அடுத்து சில பிரீமியம் இருக்கு, பிளெக்சிபிள் பிரீமியம், நெகிழ்வுத்தன்மை கொண்ட பிரீமியம். ரைட்டுங்களா? இந்த வருஷம் கேட்டீங்கன்னா அவங்க பிரீமியம் வந்து 1000 ரூபாய் கட்டுவாங்க. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த 1000ல 5% கூட்டி 1050. ரைட்டா? அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 1100. இப்படி எல்லாம் இருக்கு. பிரீமியம் வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே போகும். சரியா? அப்ப ஒற்றை பிரீமியம் முறை இருக்கு, சிங்கிள் பிரீமியம், நிலையான பிரீமியம் முறை இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், பிளெக்சிபிள் பிரீமியம் முறை அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இதுவரைக்கும் வந்து ஒரு காப்பீட்டு நிறுவனம் பிரீமியத்தை எப்படி விலையிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முகவர் பிரீமியத்தை எப்படி கணக்கிடுவார் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். நடைமுறையில் ஒவ்வொரு கம்பெனியிலும் ஒவ்வொரு மாதிரியான சில முறைகள் இருக்கின்றன. சில வசதிக்காக அந்த முறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரியா? இப்ப நம்ம படிக்கிறது நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை, இந்த முறையை தான் படிக்கிறோம். அதனால அந்த முறைக்கும் இந்த முறைக்கும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். சரியா? இப்ப என்னன்னு பாருங்க, இந்த முறையின்படி அபாய பிரீமியம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் படிச்சோம் நம்ம ஆக்சுவரியல் இதுல படிக்கும் போது நம்ம, இல்லைங்களா? ரிஸ்க் பிரீமியம் அப்படிங்கறது கால்குலேட் பண்ணி இருக்கும், டேபிள்ல இருக்கும். 1000க்கு எத்தனை பேர் இறப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அபாயத்த பிரீமியத்தை எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் என்ன கால்குலேட் பண்ணுவாங்க, நிலையான பிரீமியம் கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் நம்ம ஸ்டெப் இது. ரைட்? நிலையான பிரீமியம் கொஞ்சம் லோட், கொஞ்சம் ஏத்தி, அமௌண்ட் கொஞ்சம் கூட்டி, ஏன் லெவல் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் என்ன, நிகர பிரீமியம் கண்டுபிடிப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அபாய பிரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது என்ன, நிலையான பிரீமியம். அந்த நிலையான பிரீமியத்தை விட சற்று கம்மியா இருக்கும், ஏன்னா இந்த முதலீட்டில் கிடைக்கக்கூடிய வட்டியை கொஞ்சம் கழிச்சிருப்பாங்க. இந்த பிரீமியத்துக்கு பேர் நிகர பிரீமியம். இதுக்கு அடுத்து வரக்கூடியது கிராஸ் பிரீமியம். இப்ப பழுவேடுறோம், ஏன்னா இதுதான் இப்ப நடைமுறையில் ஓரளவுக்கு இருக்கு. ஏன்னா கடைசியா வரும்போதுதான் அந்த முன்மொழிவாளர் அந்த பாலிசிக்கு உண்டான பிரீமியத்தை வருடத்துக்கு ஒரு முறை கட்டுவதா காலாண்டுக்கு ஒரு முறை கட்டுவதாங்கிற முடிவு எடுக்கிறார். அப்ப இப்பதான் பழுவேற்றுதல்ங்கிறது நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு, ஏன்னா அத்த எண்டுல. சரிங்களா? அப்ப இந்த முறையில் தான் பிரீமியத்தை கணக்கிடணும். சரியா? அப்ப அபாய பிரீமியம் இப்ப உதாரணத்துக்கு 300 ரூபாய் வச்சுக்கிடுவோம். அப்ப நிலையான பிரீமியம்ங்கிறது ஒரு 350 இருக்கலாம், கொஞ்சம் கூட. ரைட்டா? அடுத்து வந்து நிகர பிரீமியம்ங்கிறது ஒரு 325 இருக்கலாம், அதோட கொஞ்சம் கம்மி, ஏன்னா வட்டிக்காக கழிச்சிருக்கு. அடுத்து பல்லு ஏற்றத்துக்காக கொஞ்சம் கூடி இருக்கு, 340 இருக்கலாம். ரைட்டுங்களா?
இந்த முறையில் தான் பிரீமியம் கணக்கிடுதல் முறை இருக்கிறது. சரியா? அப்ப இதுல எப்படி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு பாருங்க. நிகர பிரீமியம் பெரிதா அல்லது மொத்த பிரீமியம் பெரிதான்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா மொத்த பிரீமியம் தான் அதிகம். ஏன்னா இதுக்கப்புறம் பழு ஏற்றி தானே லோடிங்ஸ் சேர்த்து தானே கிராஸ் பிரீமியம் வருது. இந்த மாதிரி இதில் எது பெருசு எது சிறுசு அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? இந்த தவணை முறைகளை கட்டும்போது பழு ஏற்றுதல் இருக்கும். மாதம் அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை பிரீமியம் கட்டும் போது என்ன அந்த நிர்வாக செலவுகளின் காரணமாக கொஞ்சம் பழு ஏற்றுதல் இருக்கும். பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை கட்டுவதற்கு இருக்காது. சரிங்களா? இப்ப அடுத்த முக்கியமான விஷயங்கள் பாருங்க. சரி, இந்த ஆயுள் காப்பீட்டுடைய அந்த லைஃப் அண்ட் பூல் அமௌண்ட் வைத்து ஒரு கான்செப்ட் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த அனைவருடைய அந்த பிரீமியத்தை கலெக்ட் பண்ணி ஒரு பூல்ல வச்சிருக்கோம், ஒரு குழுல வச்சிருக்கோம், ஒரு கூட்டத்தில் லைஃப் ஃபண்ட்ல வச்சிருக்கோம், ஆயுள் நிதியில வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த நிதியினுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஈடுகள் கூடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? நாள் ஆக ஆக இந்த லைஃப் ஃபண்ட்ல இருந்து ஈட்டுத்தொகைக்காக பணம் போயிட்டு இருக்கும். சரியா? இந்த தொகை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நாள் ஆக ஆக ஈடுகள் கூடும். அப்ப இந்த அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் நிர்வாகத்தினுடைய செலவு இருக்குல்ல, நிறுவனத்துடைய நிர்வாக செலவு, இது ஃபர்ஸ்ட் கூடும், போக போக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் பாலிசி பாண்டு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறம் மூவருடைய கமிஷன் இருக்கு, அப்புறம் மருத்துவ செலவினங்கள் இருக்கு. இந்த மாதிரி செலவினங்களுக்காக ஆரம்பத்தில் நிர்வாக செலவு அதிகம், போக போக நிர்வாக செலவு என்பது குறையும் அப்படின்றாங்க. சரியா? அப்ப என்ன நடக்கும்? அந்த கையிருப்பு இருக்குல்ல, அந்த பூல் அமௌண்ட் என்ன ஆகும்? நாளாக கூடி குறையும். இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அது எப்படி இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடிக்கடி சொல்லிட்டே இருந்தோம் இந்த பாலிசிகளை பத்தி திட்டத்தினுடைய பேசும்போது, அந்த போனஸில் பங்கு பெறக்கூடிய பாலிசி, பங்கு பெறாத பாலிசின்னு பண்ணும். அதாவது வித் ப்ராஃபிட் பாலிசி, வித்தவுட் ப்ராஃபிட் பாலிசி. சரியா? அப்படி ரெண்டு டைப் இருக்கு. முதலே அந்த பாலிசி திட்டத்துல சொல்லிடுவாங்க, அந்த தகவல் அறிக்கையிலே இருக்கும், இது போனஸில் பங்கு பெறக்கூடிய பாலிசியா இல்லையா அப்படின்னு. சரியா? இந்த போனஸ் சொல்றோமோ, இது கேட்டீங்கன்னா 4 வகையாக பிரிக்கலாம் இருக்கு. அந்த 4 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, 1வது டைப் பாத்தீங்க அப்படின்னா எளிமையாக திருத்தப்படும் போனஸ்ன்றாங்க. சிம்பிள் ரிவர்சனரி போனஸ், இதான் 1வது டைப். சரியா? 2வது பாருங்க, கூட்டாக திருத்தப்படும் போனஸ், காம்பவுண்ட் ரிவர்சனரி போனஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சிம்பிள் ரிவர்சனரி போனஸா, அடுத்து காம்பவுண்ட் ரிவர்சனரி போனஸா, 3வது ஒரு போனஸ் இருக்கு, இடைக்கால போனஸ், இன்டரிம் போனஸ். இதுக்கு பேரு இன்டரிம் போனஸ். 4வது ஒரு போனஸ் இருக்கு, இறுதி போனஸ் அல்லது டெர்மினல் போனஸ். இறுதி போனஸ் அல்லது டெர்மினல் போனஸ். பொதுவாக இந்த போனஸ்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் இருக்கலாம், கட்டுப்பாடுகள் இல்லாமலும் இருக்கலாம். பொதுவாக 3 வருடங்கள் கண்டிப்பாக பாலிசி லைவ்ல இருந்த அப்புறம் தான் இந்த ஒப்படைக்கும் மதிப்புக்கு வர்றதுனால 3 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த போனஸுக்கு ஒரு முக்கியத்துவம் வருகிறது. சரியா? ஏன்னா ஒப்படைக்கும் மதிப்பு பார்க்கும்போது என்ன வேண்டி இருக்கு, அதுல போனஸ் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்குல்ல. இப்ப இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த சிம்பிள் ரிவர்சனரி போனஸ்னா என்னன்னா, இப்ப நான் 1 லட்சம் ரூபாய்க்கு காப்புத்தொகை எடுத்திருக்கேன் வச்சுக்கங்க, ரைட்டா? அப்போ 5000 ரூபாய் போனஸ் அந்த வருஷம் தர்றாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப எனக்கு போனஸ் எவ்வளவு? 1,05,000. அதுக்கு அடுத்த வருஷம் பெர்சன்டேஜ்ல தான் போனஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? 100க்கு 5 ரூபாய், 5% வைங்க போனஸ். அப்ப 100க்கு 5 ரூபாய் போனஸ். அப்ப 1000க்கு எவ்வளவு போனஸ்? 50 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு 500 ரூபாய். அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய். கரெக்ட்டுங்களா? அப்ப 5% சொன்னா நான் என்ன செய்யறேன்? 5000 ரூபாய் நான் கூட்டிக்கிறேன். ரைட்டுங்களா? எதோட 5000? அந்த 1 லட்சத்தினுடைய 5% கால்குலேட் பண்ண 5000 வந்துச்சு. அப்ப 1 லட்சத்துக்கு போனஸ் எவ்வளவு? காப்புத்தொகை 1,05,000 ரூபாய். சரி, அடுத்த வருஷம் பாருங்க, அடுத்த வருஷம் 6% போனஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ எதுக்கு 6% கணக்கு பார்க்கணும்? அந்த அடிப்படை காப்புத்தொகைக்கு தான் பார்க்கணும். 1 லட்சத்துக்கு 6% எவ்வளவு? 1,06,000 ரூபாய். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு? காப்புத்தொகை 1 லட்சம் ரூபாய், இது ஒரு 5,000 ரூபாய், இப்போ ஒரு 6,000 ரூபாய், 12,000 ரூபாய் போனஸ், 11,000 ரூபாய் போனஸ் இருக்கு. சரிங்களா? இதுதான் கால்குலேஷன். இப்ப இந்த காம்பவுண்ட் ரிவர்சனரி போனஸ் 2வது சொன்னோம்ல, அதுல எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 லட்சம் ரூபாய் காப்புத்தொகை, முதல் வருஷத்துக்கு 5% போனஸ் சொன்னாங்க. அப்ப 1 லட்சத்துக்கு 5% கணக்கு பார்த்தா 1,05,000 ரூபாய். 2வது வருஷத்துக்கு என்ன செஞ்சாங்க? 6% போனஸ் சொன்னாங்க.
இது எதுக்கு கால்குலேட் பண்ணோம்னா, ஏற்கனவே இந்த 1 லட்சம் ரூபாய் கூட 5000 ரூபாய் போனஸை சேர்த்துக்கணும். 1,05,000 ரூபாய்க்கு 6% எவ்வளவு அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா அந்த கிடைக்கக்கூடிய தொகை தான் 2வது வருடத்தினுடைய போனஸ். பாத்தீங்களா? அப்ப காம்பவுண்ட் போனஸ் அமௌண்ட் அந்த காப்பு தொகையோட சேர்ந்துக்கிறது. அதுக்கப்புறம் கணக்கு பார்க்கறது. நம்ம முதல் போனஸ் என்ன பார்த்தோம்? சிம்பிள் ரிவர்சனரி போனஸ். ரைட்டா? 2வது போனஸ் என்ன பார்த்தோம்? காம்பவுண்ட் ரிவர்சனரி போனஸ். அடுத்து இடைக்கால போனஸ்னு ஒண்ணு இருக்கு, இன்டரிம் போனஸ் அப்படின்னு. காப்பீட்டு சட்டம் 1938 என்பது இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இன்னும் போனஸ் கால்குலேஷன் மதிப்பீட்டு தேதி வந்திருக்காது அப்போ அந்த காப்பீட்டு நிறுவனத்துல. அப்ப அந்த காப்பீட்டு நிறுவனத்துடைய மதிப்பீட்டு தேதிக்கு முன்னாரே ஒரு பினான்சியல் இயர்ல இறந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த பினான்சியல் இயர்ல அவங்க போனஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, ஆனா அந்த மதிப்பீடு பண்ணல, இருந்தாலும் கூட போனஸ் வழங்கப்படும். இதுக்கு பேர் தான் இடைக்கால போனஸ் அப்படின்னு. ஆனா இன்னும் கால்குலேஷன் பண்ண இல்லையா? அப்போ பொதுவாக கடந்த வருட போனஸை அடிப்படையாக வைத்து வழங்குவது வழக்கம் இந்த இடைக்கால போனஸ் அப்படிங்கிறது. இப்போ 3 போனஸ் பார்த்திருக்கோம். சிம்பிள் ரிவர்சனரி போனஸ், காம்பவுண்ட் ரிவர்சனரி போனஸ், இன்டரிம் போனஸ். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, டெர்மினல் போனஸ் 4வது. அப்படின்னா என்ன அப்படின்னா, பாலிசியினுடைய இறுதியில் கொடுக்கப்படும் போனஸ். அதுக்கு கட்டுப்பாடுகளுக்கும் இருக்கலாம். இறுதி வரை பாலிசி கட்டியிருந்தால் தான் இந்த டெர்மினல் போனஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு கூட இருக்கலாம் அதில். சரிங்களா? இந்த 4 வகையான போனஸ்கள் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், தெளிவாங்க. பாலிசி நாம் எடுக்கும் போதே இந்த பாலிசி போனஸுக்கு தகுதி பெற்றதா இல்லையான்னு தெரிஞ்சு எடுக்கணும். போனஸுக்கு தகுதி பெற்ற பாலிசிக்கு தான் போனஸ் உண்டு. அதான் சொன்னமே, வித் ப்ராஃபிட் பாலிசி, வித்தவுட் ப்ராஃபிட். ப்ராஃபிட், லாபம், போனஸ் எல்லாம் ஒண்ணுதாங்க. சரிங்களா? இந்த போனஸ் விஷயத்துக்கு அடுத்து நம்ம என்ன இந்த போனஸ்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போனஸ்கள் கூட சில நேரம் கட்டுப்பாடுகள் உண்டு. பாலிசி எடுக்கும் போதே அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும். ஒரு 5 வருடங்கள் பாலிசிக்கான பிரீமியம் கட்டியிருந்தால்தான் இந்த போனஸ் அத்துடன் சேர்க்கப்படும் இருக்கலாம். அப்ப அந்த நேரத்தில் நம்ம மினிமம் 5 வருஷம் கழிச்சு தான் அந்த போனஸ் சேர்க்கப்படுவதை நாம் எதிர்பார்க்க முடியும். ரைட்டா? அடுத்து இப்ப இந்த ஒப்புதீடை பொறுத்தவரையில முக்கியமான விஷயங்கள்லாம் நல்லா பார்த்தோம். இன்னல்ல 2 டைப் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து ஒப்புதீடுல 2 டைப் பார்த்தோம். ஹியூமன் லைஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். பிரீமியம் எப்படி விலையிடல் பார்த்தோம். பிரீமியம் எப்படி கணக்கிடல் பார்த்தோம். சரிங்களா? அந்த கணக்கீடுல எதெல்லாம் முக்கியம் பார்த்தோம். எது பெருசு எது சிறுசுங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். அபாய பிரீமியம் பெரியதா அல்லது லெவல் பிரீமியம் பெரியதான்னு கேட்கலாம். எது பெருசு? லெவல் பிரீமியம் பெருசு. அபாயத்துல கொஞ்சம் கூட்டி தான் லெவல் பிரீமியம் வருது. சரிங்களா? சரி, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப ஒப்புதீடுக்கும் முகவருக்கும் உள்ள விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு முன்மொழிவாளரை பார்த்து அவருடைய டீடைல்ஸை கலெக்ட் பண்றது யாரு? முகவர். அதனால இந்த முகவருக்கு பொதுவாக ஒரு பேர் சொல்லுவாங்க. முகவர் என்பவர் முதல் காப்பீட்டாளர், ஃபர்ஸ்ட் காப்பீட்டு ஏற்பாளர்னு சொல்லுவாங்க. முதல் காப்பீட்டாளர், முதல் காப்பீட்டு ஏற்பாளர். ரைட்டுங்களா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவது வழக்கம் முகவரை. அப்ப இந்த முகவர் செய்ய வேண்டியது என்ன? இந்த முன்மொழிவு படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்வதில் உறுதிப்படுத்தணும். ஏதாவது விட்டு போயிருக்கா ஃபில் பண்ணாம அந்த விஷயத்தை பார்க்கணும். சோ அந்த முன்மொழிவாளரை நேர்மையாக விடையளிக்கும்படி ஊக்கப்படுத்தணும். அதான் இதுல சொல்ல வேண்டிய விஷயம். அந்த முன்மொழிவாளருக்கு மனித உயிரின் மதிப்பை கணக்கு பார்க்கறதுக்கு உதவணும். அந்த மெத்தடை சொல்லி தரணும் எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு. இந்த முன்மொழிவு படிவத்தோடு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவையோ அந்த ஆவணங்களை முன்மொழிவாளரிடமிருந்து சேகரிக்கணும். ஒருவேளை அந்த முன்மொழிவாளருக்கு மருத்துவ அறிக்கை தேவை என்றால் அந்த மருத்துவ அறிக்கையை கலெக்ட் செய்யறதுக்கு உதவணும், சேகரிக்கிறது உதவணும். சரிங்களா? இது போக பாலிசி ஆவணத்தை சில நிறுவனங்களில் முகவர் மூலமாக ஒப்படைக்கிறார்கள். அப்படி ஒப்படைக்கின்ற பொறுப்பு இருந்தால் சென்று ஒப்படைக்கும். ஒருவேளை பாலிசி மறுக்கப்பட்டால் அதற்குரிய காரணத்தையும் நாம் என்ன செய்யணும்? போய் விலக்கி சொல்லணும். இந்த காரணத்தினால பாலிசி மறுக்கப்பட்டிருக்கிறது சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் சொல்லுவா? ஒப்புதீடுனா என்ன பார்த்தோம்? அபாயத்தை கணக்கிடுதல் பார்த்தோம். அல்லதுனா பிரீமியத்தை கணக்கிடுதல், அல்லது இந்த பாலிசினை முன்மொழிவினை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கிற முடிவெடுக்கின்ற விஷயம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஒப்புதீடு விஷயங்களை பார்ப்பது ஒப்புதீட்டாளர் அல்லது காப்பீட்டு ஏற்பாளர் அல்லது அண்டர் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இதற்கு தேவையான தகவல்கள் வேணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குன்ற பெறுகின்ற முறைகள், பல முறைகள் நம்ம பார்த்தோம். முன்மொழிவு படிவம் மூலமாக, முகவர் மூலமாக, மருத்துவ அறிக்கை மூலமாக, வரித்துறை மூலமாக, இதெல்லாம் பார்த்தோம். சோ இந்த காப்பீட்டு இன்னல்ல 2 டைப் இருக்குன்னு சொன்னோம். பிசிக்கல் கசார், மாரல் கசார். இந்த அண்டர் ரைட்டிங்ல 2 இருக்குன்னு சொன்னோம். பினான்சியல் அண்டர் ரைட்டிங், இன்னொரு என்ன? பினான்சியல் அண்டர் ரைட்டிங், மெடிக்கல் அண்டர் ரைட்டிங். சரியா? அந்த மெடிக்கல்ல 2 டைப் பார்த்தோம். மருத்துவ சோதனை உள்ளது, மருத்துவ சோதனை இல்லாது. இந்த மனித உயிர் மதிப்பை கால்குலேஷன் பண்றதுக்கு 2 மெத்தட் படிச்சோம்.
என்ன மெத்தட்? வருமான மாற்று முறை, எளிய முறைன்னு 2 மெத்தட் படிச்சோம். மீளுரிமைன்னு ஒண்ணு படிச்சோம். குறிப்பிட்ட காலத்திற்கு கட்டுப்பாட்டோடு காப்பு தொகை, அதான் மீளுரிமை, லயன் அப்படி படிச்சோம். இந்த பிரிமியம் எப்படி விலையிடப்படுகிறது அப்படிங்கறது படிச்சோம். எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு இங்க ஒரு மெத்தட படிச்சோம் நம்ம. சரிங்களா? இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன படிச்சோம்? இந்த ஒப்புதீட்டை பொறுத்த வரையில முகவருக்கு ஒரு நல்ல பங்கு இருக்கிறது. என்ன பங்கு? முன்மொழிமை படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய வைக்கணும், தேவையான ஆவணங்களை கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா இதில் எந்த விதமான தவறான தகவல்களும் இல்லாம ஓரளவு ஃபில் பண்ணும்படியா ஊக்கப்படுத்தணும். தேவையான ஆவணங்களை கலெக்ட் பண்ண அப்புறம் பாலிசி ஆனால் கூட கொண்டு போய் ஒப்படைக்கணும். பாலிசி மறுக்கப்பட்டாலும் என்ன செய்யணும்? அதற்குரிய காரணத்தை இப்போ சொல்லி விளக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இந்த பாடத்துல ஒப்புதீட்டு பாடத்துல படிச்ச முக்கியமான கேள்வி. சரிங்களா? முக்கியமான பாடங்கள், முக்கியமான பகுதி இது. ஏன்னா ஹியூமன் லைஃப் தான் அடிப்படை அளவுகோலே அதான். ஒரு மனிதன் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு பாக்குறது, அவ்வளவும் பார்த்திருக்கோம். சரியா? சோ இது என்ன கத்துக்கிட்டோம்? ஒட்டுமொத்தமா தகவல்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதுதான் தகவல் கலெக்ட் பண்ணீங்கன்னு கேள்விகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல உடல் இன்னல்னா என்ன? ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, வயது, சரிங்களா, வசிக்கும் இருப்பிடம் ஆபத்தானதுன்னா அது கூட என்னதான் பிசிக்கல் கசாடு தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பிசிக்கல் கடாது என்னென்னு கேட்கலாம். நெறிமுறை இன்னல்களை பத்தி பார்த்தோம். இதை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும் நம்ம. சரிங்களா? அதான் அதிக வயதுக்காரருக்கு அதிக காப்பீடு கேட்டு வருது அப்படின்னு சொன்னா ஸோ கொஞ்சம் ஆபத்து அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கணும், ஒரு தவறான நோக்கத்தோட பாலிசி எடுக்க வந்திருக்கிறாங்களோ, அபாயத்தை வைத்துக்கொண்டே வந்திருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது இல்லையா? அடுத்து விலையிடும் முறை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அபாயத்துல இருந்து என்ன பண்ணாங்க? சொல்லோடெல்லாம் ஏற்றி பண்ணாங்களா அந்த முறை. கணக்கிடுதல் நம்ம படிச்சோம். அபாயம், லெவல் பிரிமியம், வட்டியை கழிச்சாங்க, கடைசியில் கிராஸ் பிரிமியம் கண்டுபிடிச்சாங்க. கரெக்டுங்களா? சோ இந்த முறை நம்ம ஞாபகம் இருக்கணும். போனஸ் 4 முறை இருக்குன்னு சொன்னோம். சிம்பிள் ரிவர்ஷனரி, காம்பவுண்ட் ரிவர்ஷனரி, இன்டரிம் போனஸ், டெர்மினல் போனஸ். சரியா? இந்த போனஸை கணக்கு பார்க்கறது கூட நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1 லட்ச ரூபாய் காப்பு தொகைன்னு வச்சுக்கோங்க, 5% வச்சுக்கோங்க, 1,05,000 ரூபாய் போனஸ். சோ 5,000 ரூபாய் போனஸ், 1 லட்சத்துக்கு 5,000 ரூபாய் போனஸ் அடுத்த வருஷம். 2வது வருஷம் 6% அறிவிச்சாங்கன்னா அப்போ 6,000 ரூபாய். ரைட்டா? சோ இந்த 1 லட்ச ரூபாய்க்கு சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ்ல 11,000 ரூபாய் வந்துருச்சு போனஸ் 2 வருஷத்துல. காமன் ரிவர்ஷனரி போனஸை பொறுத்தவரை என்ன பார்த்தோம்? முதல் வருஷம் 5 வருஷம் 5% அறிவிச்சாங்களா, 1,05,000 ரூபாய் போனஸ், 1,05,000 ரூபாய் மொத்த தொகை இருந்தது. அதான் காப்பு தொகையோட சேர்த்து இருக்கல. சரிங்களா? 1 லட்ச ரூபாய் காப்பு தொகை, 5% என்னது போனஸ். 2வது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 6% அப்படின்னா அந்த 1,05,000 ரூபாய் அடிப்படையா வச்சு என்ன செய்வாங்க? கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அதான் காம்பவுண்ட் ரிவர்ஷனரி. இன்டரிம் போனஸ் காப்பீட்டு சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டதுன்னு சொன்னோம். டெர்மினல் போனஸ்க்கு சில நேரங்கள் கட்டுப்பாடு இருக்கும், கடைசி வரைக்கும் இருந்தால்தான் டெர்மினல் போனஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தோம். ஒப்புரீட்ல தகவல்கள் எப்படி கலெக்ட் பண்றது பார்த்தோம், ஆவணங்கள் பார்த்தோம், முகவருக்கு இதுல முக்கியமான பங்கு இருக்குன்னு பார்த்தோம். மீளுரிமைகள் லயன்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இதுல பார்த்தோம். சரியா? சோ இப்ப ஒரு சில மாடல் கொஸ்டின் போயிடலாமா? 1வது கேள்வி பாருங்க. நிகர பிரிமியம் என்பது அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சோம்? பிரிமியம் கண்டுபிடிக்கும் போது இந்த நிகர பிரிமியம் லெவல் பிரிமியம் இருக்குல்ல, அதை வட்டியை கழிச்சு தானே கண்டுபிடிச்சோம். ஏன்னா அந்த முதலீட்டு பகுதிக்கு வட்டி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லெவல் பிரிமியத்திலிருந்து வட்டியை கழித்தால் கிடைக்கக்கூடியது நிகர பிரிமியம். சரியா? அடுத்த 2வது கேள்வி பாருங்க. ரூபாய் 32,000 வருட பிரிமியம். பாருங்க, வருஷத்துக்கு 32,000 ரூபாய் பிரிமியம் கட்டாருங்க. தவணை முறைக்காக 4% பழுவேற்றினால், இவர் குவார்டர்லி ஒன்ஸ் பிரிமியம் கட்டேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் 4% எக்ஸ்ட்ரா சார்ஜ் லோடு ஏற்றணும், பழு ஏற்றணும். அப்ப அவரு காலாண்டுக்கு முறை கட்ட வேண்டிய பிரிமியம் என்ன? வருஷத்துக்கு எவ்வளவு? 32,000 ரூபாய் பிரிமியங்க. சரியா? இப்ப 4% கணக்கு பார்த்தோம்னா எவ்வளவு வருது? 2,850 ரூபாய் வருதுங்க. ரைட்டா? அப்ப 32,000 பிளஸ் 2,850 34,850. இப்போ இது வருடத்துக்கு கட்ட வேண்டிய பிரிமியம். அப்ப காலாண்டுக்கு ஒரு முறை எவ்வளவு கட்டணும் அவர் பாருங்க. 34,850 4ஆல வகுத்துடலாமா? என்ன வருது? 8,320ங்க. சரியா? இதுதான் அவர் காலாண்டுக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்ட வேண்டிய பிரிமியம். அடுத்த கேள்வி பாருங்க. போனஸுக்காக பிரிமியத்துடன் சேர்க்கப்படுவது. சோ போனஸ், பயன்கள், இதுக்கெல்லாம் என்ன சேர்ப்போம்? பழு ஏற்றுதல். ஆனா ஆன்சர் ரைட். ரைட்டுங்களா? இந்த 3 கேள்வி பார்த்திருக்கோமா? அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? 4வது கேள்வி பாருங்க. ஒப்புதீடு என்பது காப்பீட்டின் முக்கியமான செயல்பாடு. ஆமா. இதன் ஏற்பாளர் எதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. குறைந்த வயது, குறைந்த காப்பீடு, அது எச்சரிக்கை தேவையில்லை. ஏன்னா வயசும் குறைவு, காப்பீடும் குறைவு, அந்த அளவுக்கு எச்சரிக்கை தேவையில்லைன்னு வைங்க.
ஆவண்ணா பாயிண்ட் குறைந்த வயது அதிக காப்பீடு நார்மல் தான். ஏன்னா வயது கம்மியா இருக்கும் போது அதிக காப்பீடு கேட்பதுங்கிறது ரைட் தான். ஈனா அதிக வயது அதிக காப்பீடு எச்சரிக்கையா இருக்க வேண்டிய பாயிண்டா தாங்க. ஈனா பாயிண்ட் தான் ஆன்சர். சரி, சரியா? அடுத்த படத்துக்கு போலாமா?